நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பரிசுத்த அலங்காரம் எங்க துவங்குதுங்கிறத குறித்து பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி எபேசியர் 4வது அதிகாரம் வசனம் 24. எபேசியன்ஸ் சாப்டர் 4 verse 24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இங்கே சொல்லப்பட்டபடி தேவனுடைய சாயலா இருக்கிற புதிய மனுஷனை தரித்து கொள்ளும் போதே நாம் அந்த பரிசுத்த அலங்காரத்தை பெற்றுக்கொள்கிறோம். அதனால்தான் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலான்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவன் பரிசுத்தமாகவே இருக்கிறாரு. அவருடைய சாயலா இருக்கிற புதிய மனுஷனை தரித்து கொள்வது பரிசுத்த அலங்காரத்தை பெற்றுக்கொள்வதின் அடையாளமாக இருக்கு. அதனால்தான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயினு சொல்லி 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்துல பவுலடியார் சொல்றாரு. இன்னும் கலாத்தியர் 6வது அதிகாரம் 15வது வசனத்துல கிறிஸ்து இயேசுவுக்குள்ளார விருத்த சேதனமும் ஒன்றும் இல்ல, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்ல, புது சிருஷ்டியே காரியம்னு சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் மேலாக கொலோசியர் 3வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அப்போ நம்மை படைத்த தேவனை அறிந்து கொள்ளுகிற விதமாக நாம புதிய சிருஷ்டியாக புதிய மனுஷனாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அது எப்படி? கிறிஸ்துவுக்குள்ளார இருக்கும்போது. அந்தப்படி நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக்குவது யாரு? பரிசுத்த ஆவியானவர். எபேசியர் 1 அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது இல்லையா, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளாகும் போது பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்படுகிறீர்கள். அவருக்குள்ங்கிறது கிறிஸ்துவையே குறிப்பிடுகிறதாக இருக்கு. அந்தபடி தேவனுடைய ஆவியினாலேயே நாம புதிய சிருஷ்டியாக்கப்படுறோம். அதனால்தான் நாம பார்த்த பிரதான வசனத்திற்கு முன்பாக இருக்கிற 23வது வசனம், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்கள் ஆகி. இந்த புதிதான ஆவியை பெற்றுக்கொண்டு புதிய மனிதனாக நாம எழுப்புதல் அடைகிறோம். அங்கிருந்தே பரிசுத்த அலங்காரமானது துவக்கப்படுகிறது. இப்படி நாம பெற்றுக்கொண்ட பரிசுத்த அலங்காரத்தை பூர்ணப்படுத்துகிறது எது? இந்த புதிய மனுஷனை வளர்க்கிற சத்திய வசனமாகிய ஞானப்பாலே. அதையே இந்த அதிகாரத்துடைய 15வது வசனம் சொல்லுது, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். நாம சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளாகும் போது புதிதாய் பிறக்கிறோம். அதையே புதிய மனுஷன் சொல்றோம். இந்த புதிய மனுஷன் வளர்கிறதுக்கு ஏதுவாக சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அந்த சத்திய வசனமே நமக்கு வேதமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தோமே ஆனால் நாம கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு தக்கதாக பூர்ண புருஷர்களாக வளர முடியும். அந்தபடி வளருவதற்காகவே சபையில பல்வேறு ஊழியங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஊழியங்கள் மூலமா அநேகர் பக்தி விருத்தி அடைகிறாங்க. இப்படியாக சத்தியத்துல வளரும் போதுதான் பரிசுத்த அலங்காரமானது பூர்ணப்படுது. அப்படி இல்லாம இந்த புதிய மனுஷனுக்கு திருவசனமாகிய ஞானப்பால் கிடைக்க பெறாம போகும்போது சத்தியத்துல வளராம வளர்ச்சி குன்றி போய் காணப்படுகிறான். அப்படி இருக்கும்போது பரிசுத்த அலங்காரமானது பூர்ணப்படாது. அவங்க மறுபடியும் பழைய நடக்கைக்கு திரும்புவாங்க. அதை இதே எபேசியர் 4வது அதிகாரம் 22வது வசனத்துல, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு. நமக்குள்ளார இருந்த பழைய மனுஷனானவன் மோசம் போக்கும் இச்சைகளால கெட்டு போகிற வண்ணமா இருக்கிறான். அந்த மனுஷனுடைய சுபாவத்துக்கு மறுபடியுமாக நாம திரும்பக்கூடாது. அப்படி திரும்பாம இருக்கிறதுக்காகவே சத்தியத்தை கை கொள்கிறவர்களாக நாம காணப்படணும். ஏன்னா இந்த சத்தியத்தை அறியாதவங்க வீணான சிந்தையினால தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறாங்க. இப்படியாகவே நாமும் காணப்பட்டா எப்படி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலையும் தேவனுக்கு ஒப்பான சாயல்ல வளர்கிறவர்களாக காணப்பட முடியும்? அதுல நாம பூர்ணராகதற்கே தேவன் நமக்கு வார்த்தை அருளி செய்திருக்கிறாரு. இந்த வார்த்தையே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதாக, நம்முடைய பரிசுத்த அலங்காரத்தை பூர்ணப்படுத்துகிறதாக இருக்கும். இதுல நாம வளராம போனாலும் வாஞ்சை இல்லாம இருந்தாலும் மறுபடியுமாக பழைய சுபாவத்துக்கே திரும்புபவர்களாக இருப்போம். அப்படி நாம ஆகக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த வார்த்தைகளை தேவன் நமக்கு காண்பிச்சிருக்கிறாரு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தேவ சாயலா இருக்கிற புதிய மனுஷன் பெற்றுக்கொண்ட பரிசுத்த அலங்காரத்தை பூர்ணப்படுத்துகிற வகையில அன்பால சத்தியத்திற்கு கீழ்ப்படுத்தி நடத்த அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
அப்பா, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் உம்முடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிற நாங்க அன்பால சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்த பூர்ண புருஷராகணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக புதிதான ஆவியின் மூலமாக பரிசுத்த அலங்காரத்தை பெற்றுக்கொண்ட நாங்க அதை பூர்ணப்படுத்துகிறவர்களாக திருவசனமாகிய ஞானப்பால் மேல வாஞ்சுள்ளவர்களாக இருக்கணும் தகப்பனே. ஆம் ராஜா, அன்பால சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அதை கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாம அதன்படி செய்கிறவர்களாக இருந்த எங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படியே நீங்க செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.